பிரச்சாரத்தை எப்போ சார் முழு வீச்சில் தொடங்க இருக்கீங்க? நாளையிலேருந்து பிரச்சாரம் தொடங்கலான்னு இருக்கிறோம். நேற்று மாலை முழுவதும் எல்லாருடைய விஐபி சாத்தூர் தொகுதியில் விஐபிகளெல்லாம் போய் பார்த்து முக்கியஸ்தர்களெல்லாம் பார்த்து சமுதாய ரீதியாக எல்லாரையும் பார்த்துட்டு வந்தோம். நாளையிலேருந்து பிரச்சாரத்தை தொடங்கலான்னு இருக்கிறேன். இப்போ சிஎம் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க சார். என்ன போட்டிருக்காங்கன்னா, நேற்று மதுரை வந்த தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிரா முதலமைச்சர் நீங்கள் இந்த தொகுதி எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தால் தான் உங்களுக்கு மதுரை மெட்ரோ கொடுப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. ஒரு உறுதிமொழியை எடுத்த முதலமைச்சர் இப்படி பேசுகிற சரிதானா அப்படின்லாம் கூட போட்டிருக்காங்க. அதாவது முதலமைச்சர் அப்படி பேசலை. இப்பொழுதுமே நம்மளுடைய முதலமைச்சர் திருச்சி எல்லாமே வார்த்தை ஜாலங்களால் திருச்சி பேசிகிட்டு இருக்காங்களே தவிர, அதாவது இங்கே கொடுத்தீங்கன்னா மத்திய அரசுடைய திட்டங்கள் எதுவானாலும் உங்களுக்கு சேருங்கிற அந்த பாணியில் தான் முதலமைச்சர் பேசியிருக்காங்க. அதாவது இவங்க மெட்ரோ திட்டத்துக்கு ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்கும்போது உங்களுக்குலாம் தெரியும், ஒரு ரயில்வே ஸ்டேஷன்னா எத்தனை மீட்டர் அகலம் இருக்கணும், குறைந்தபட்சம் ஒரு 30 அடி அகலமாக. இவங்க 2-3 ஸ்டேஷன் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே தப்பாக போட்டு அனுப்பிட்டாங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தப்பாக போட்டு அனுப்புனால அப்ரூவல் பண்ண முடியாது. 10க்கு 10 இடங்களில் போய் ரயில்வே ஸ்டேஷன் கட்ட முடியுமா? இப்படி 2-3 இடங்களில் மதுரையில் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதனால் முதலமைச்சர் கொடுத்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே தப்பு. ஒரு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க முடியாத ஒரு தமிழ்நாடு அரசு இது கூட கொடுக்க முடியல. ஒரு இன்ஜினியர் வச்சு நல்ல ஒரு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கலாம். ஆனால் இவங்க எதுவுமே கண்டுக்கல. ஒரே கஞ்சா போதை இதில் தான் கவனத்தை செலுத்துகிறாங்களே தவிர நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எதுவும் இதுடைய போதைப் பொருள் விற்றவங்கெல்லாம் இன்றைக்கி பெரிய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட் மூவி மூலமாக சினிமா எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க துபாய்க்கெல்லாம் ஒழிச்சு ஓடினவங்க, அவங்க பேரெல்லாம் இப்போ சொல்லலாம். துபாய்க்கு ஒழிச்சு ஓடினவங்க, போதைப் பொருள் கடத்தினவங்க ரெட் ஜெயிண்ட் மூவி மூலமாக இன்றைக்கி திரைப்படங்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு மெட்ரோ ரயில் வருவதற்கு ஒரு டிபிஆர் கூட போட முடியாத அளவுக்கு தான் நம்முடைய அரசுடைய நிர்வாகம் இருக்குது. என்னை பொறுத்தவரை சாத்தூர் தொகுதியில் முழு கவனம் செலுத்த போகிறேன். இங்கே உள்ள வெடிமருந்து தொழிற்சாலைகள் ஏற்கனவே சிங்கிள் ஹவுஸ் சிஸ்டம் வேணும்னு கேட்டிருக்காங்க இந்த பகுதி மக்களுக்கு. அது மாதிரி பொய் வழக்குகள் நிறைய போடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நிறைய குளிரூட்டப்பட்ட வெம்பக்கோட்டையில் ஒரு பெரிய இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் போல் ஒரு தீ காயங்களுக்காக ஏற்படக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் நிச்சயமாக சாத்தூர் தொகுதி மக்களுக்காக நிச்சயமாக நான் செய்து தருவேன்.